இந்த மிஷின்ஸ் வந்து லைக் கைண்ட் ஆஃப் லைக் பார்ட் வந்து டைரக்டா நம்மளால மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து இட் வில் டேக் சம் டைம். ஸோ இந்த மாதிரி பார்ட்ஸ் வந்து நமக்கு வந்து அலுமினியம் சைட்ல போயிட்டு புரோட்டோ பார்ட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து நமக்கு வந்து இல்ல வேக்யூம் கேஸ்டிங் இதுல இட் வில் டேக் சம் டைம். ஹாய், மை செல்ஃப் கீர்த்தி, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டேக் கேர் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ இதுல வந்து நான் ஆக்சுவலா நான் சொல்ல போறது என்னன்னா, தட் இஸ் சிஎஃப்எஃப், கார்பன், தட் இஸ் கண்டினியூஸ் ஃபிலமெண்ட் ஃபேப்ரிகேஷன்ஸ். ஸோ கண்டினியூஸ் ஃபிலமெண்ட் ஃபேப்ரிகேஷன் இதுனா லைக் வந்து அதோட லைக் பார்ட் லைக் இட்ஸ் லைக் காம்போசிட் கைண்ட் ஆஃப் பார்ட்ஸ். காம்போசிட் பார்ட்ஸ்னாவே அது வந்து என்னன்னா நமக்கு அலுமினியம்க்கு ஈக்குவலான ஒரு பார்ட்ஸ் ஆக்சுவலா. ஸோ டென்சைல்ஸ் நமக்கு வந்து அலுமினியம் டேரக்டா நம்ம பிரிண்டிங் பண்றதுக்கு காம்போசிட் ஃபிலமெண்ட்ஸ் லைக் காம்போசிட் பார்ட்ஸ் நம்ம ஈஸியா நமக்கு வந்து பிரிண்டிங் பண்ணலாம். ஸோ அதோட மெக்கானிசம் எப்படி இருக்குன்னா லைக் வயர் கைண்ட் ஆஃப் லைக் இதுதான் மெட்டீரியல். ஸோ ஒயர் கைண்ட் ஆஃப் ஃபிலமெண்ட்ஸ்ல வந்து அது ஆக்சுவலா இதுல போயிட்டு அது வந்து லேயர் பை லேயரா அது வந்து ஹீட் ஆகி மெல்ட் ஆகி லேயர் பை லேயரா வந்து நமக்கு பிரிண்டபிள் ஆகும். ஸோ இந்த பில்டு சைஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா லைக் 100 to 330 வரைக்கும் பார்ட்ஸ் வரைக்கும் நமக்கு பில் சைஸ் நம்மளால பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இந்த மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்றது வந்து மெயின்லி வந்து ஃபார் கார்பன் அண்ட் ஆல்சோ ஃபார் நைலான் அண்ட் ஆல்சோ லைக் கைண்ட் ஆஃப் கிளாஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலமெண்ட்ஸ் லைக் அந்த மாதிரி பார்ட்ஸ்லாம் நமக்கு வந்து ஈஸியாக நம்ம ஃபிலமெண்ட் லைக் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணிட்டு ஸோ அது வந்து நமக்கு ஸ்ட்ரென்த் வைஸ் பார்ட் ஸ்ட்ரென்த் வைஸ் வந்து ரொம்பவே ஈக்குவலாக இருக்கும். ரொம்ப டென்சைல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். டியூரபிலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கீழே வந்து டக்குன்னு ஃபால் ஆனாலும் ஈஸியாக அது உடையாது. ஸோ அண்ட் ஆல்சோ ஃப்ளெக்சிபிளாகவும் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்காது. நல்லா ரிஜிடாக இருக்கும் அந்த பார்ட். ஸோ இது நம்ம எங்கெங்க யூஸ் பண்ணுவோம்னா மோஸ்ட்லி லைக் லைக் ஏரோஸ்பேஸ் பார்ட்ஸ் அண்ட் ஆல்சோ டிஃபென்ஸ் கைண்ட்ஸ் ஆஃப் பார்ட்ஸ். ஸோ அந்த கன் பேரல் அந்த மாதிரி டிஃபென்ஸ் கைண்ட்ஸ் ஆஃப் பார்ட்ஸ்லாம் வந்து நம்ம ப்ரோட்டோ பார்ட்டா அண்ட் ஆல்சோ லைக் எண்ட் யூஸ் பார்ட்ஸாக கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ஆட்டோமோட்டிவ் பார்ட்ஸ் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் கூட நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இந்த மிஷின்ஸ் வந்து லைக் கைண்ட் ஆஃப் லைக் 3D டைரக்டா நம்மளால மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து இட் வில் டேக் சம் டைம். ஸோ இந்த மாதிரி பார்ட்ஸ் வந்து நமக்கு வந்து அலுமினியம் சைட்ல போயிட்டு புரோட்டோ பார்ட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து நமக்கு வந்து இல்ல வேக்யூம் கேஸ்டிங் இதுல இட் வில் டேக் சம் டைம். ஸோ டைரக்டா நமக்கு இந்த 3D பிரிண்டிங்ல நம்ம வந்து கொடுத்து நம்ம ஈஸியா நம்ம லைக் நியர்லி பர் பார்ட் வந்து மேக்ஸிமம் 5 to 7 ஹவர்ஸ்ல நமக்கு ஈஸியா பிரிண்டபிள் ஆயிடும். ஸோ ஈஸியா நம்ம பிரிண்டபிள் ஆயிட்டு நமக்கு ஈஸியா போஸ்ட் ப்ராசஸிங் எடுத்து அது நமக்கு அந்த ஃபினிஷிங்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கும் நமக்கு இதுல. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து மேக்ஸிமம் இந்த மிஷின்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம் நமக்கு ஆக்சுவலி. நார்மலி ப்ராடக்ட் வந்து வெளியில கிடைக்கும். பட் ஆனா நம்ம எதுக்கு இங்க செய்யறோம்னா லைக் டைம் கன்சம்ஷன் தான் சார். எல்லாமே வந்து லைக் கைண்ட்ஸ் ஆஃப் டைம் கன்சம்ஷன்ஸ் தான். ஸோ இப்போ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸ்லயும் வந்து லைக் டிஃபென்ஸ் பார்ட் ஸோ ஒவ்வொருத்துலயும் வந்து லைக் ப்ரோட்டோ பார்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ லைக் எண்ட் யூஸ் பார்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்குலாம் நமக்கு வந்து அதுக்கு இட் வில் டேக் சம் டைம். அவங்க வந்து வேக்யூம் கேஸ்டிங் போவாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ லைக் அதர் மிஷின்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி நமக்கு மிஷின்ஸ் ஒரு நார்மல் மிஷின்ஸ் இருந்ததுன்னா அட் அ டைம்ல நமக்கு அதை போட்டுட்டு நமக்கு வந்து யூசபிலிட்டி ஃபங்க்ஷனபிலிட்டியாகவும் நமக்கு இருக்கும். பிளஸ் எண்ட் யூஸ் பார்ட்டாகவும் இருக்கும். நம்ம பிளஸ் வந்து ப்ரோட்டோ பார்ட்டாகவும் இருக்கும். ஸோ அது நமக்கு வந்து பிரிண்டபிள் வந்து நமக்கு ஈஸியாவே நமக்கு வந்து அட் அ டைம்ல வந்து நமக்கு டைம் கன்சம்ஷன் ரொம்பவே நல்லா இருக்கும். பிளஸ் ஸ்ட்ரென்த் வைஸ் எல்லாமே வந்து அலுமினியம்க்கு ஈக்குவலா கொடுக்குற வந்து ஒரு காம்போசிட் பார்ட் நமக்கு கொடுக்குது. அதுதான் ஒரு பெரிய நமக்கு இதுல ஒரு அட்வான்டேஜ். அலுமினியம் 3D பிரிண்டிங்லாம் நம்ம பண்ணோம்னா இட் வில் டேக் சம் மோர் டைம் அண்ட் இட் வில் காஸ்ட் அஸ் தட் மச். ஸோ எல்லாமே இருக்கு காஸ்டிங் சைடு எல்லாமே. இது வந்து காஸ்டிங் வந்து ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கும் நமக்கு. ஸோ இந்த பார்ட் நமக்கு வந்து பிரிண்டபிளாகவும் நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நம்ம ப்ரோட்டோவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பிளஸ் எண்ட் யூஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டில் நம்ம இப்போ கூட நாங்கள் வந்து ஒரு லைக் பிக் ப்ராஜெக்ட் தான் நம்ம பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் ஆக்சுவலா. ஸோ இப்படிதான் நாங்கள் வந்து ஆக்சுவலாக நமக்கு 3D பிரிண்டிங்கோட அட்வான்டேஜஸ் எல்லாமே.